சமையலுக்கு வீடியோஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் பொருட்கள் மட்டும் வாங்கினேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் செட் வாங்கினேன். இது வந்து அந்த மெஷரிங் ஸ்பூன். அதில் இந்த குட்டி 1/4 கப் இருக்கும்ல, அந்த சைஸை பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே கொஞ்சம் காப்பர் வெசல்ஸ்லாம் இருக்குது, அதனால அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட் எடுத்தேன். இதில் வந்து ஒரு செட் தான் இருந்துச்சு, அதனால் டமாலில் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து நான் வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததும் அந்த ஸ்டாண்டோட வச்சுருந்தாங்கல்ல, சரி ஒரு இந்த ஸ்டாண்டோட கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டாண்டுக்கு தனி விலை, தனித்தனி விலை போட்டிருந்தாங்க. ஒரு பீஸும் தனித்தனி விலை போட்டிருந்தாங்க. சரி ஓகே, 5 மட்டும் வாங்கினேன். எப்படி நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் ரொம்ப. அதுக்கப்புறமா சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம். இது வந்து பெருசாக யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் என்னவோ தெரியல, டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போனோமா, அதனால் இதை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வீடியோவில் இது காமிச்சிருப்பேன். இதில் வந்து 2 தான் வச்சுருந்தாங்க. இது வச்சுருந்தாங்க, அப்புறம் அதுவும் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஹனிபி இருந்ததா, சரி ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுத்தேன். சின்னதாக ஒரு ஹனிபி, அதுக்கு வந்து 2 கண்ணில் மட்டும் ஒரு சின்ன கல் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட குங்கும சிமிழ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குங்குமப்பூவும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்பூன். இது வந்து நான் இங்கே இது வரைக்கும் பார்த்ததில்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இது வந்து சின்னதாக ஒரு காப்பரில் அந்த கைப்பிடி மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா 2 இந்த மாதிரி ஸ்பூன். இது வந்து நமக்கு இங்கேயுமே கிடைக்கும். அப்புறமா இன்னொரு மெஷரிங் ஸ்பூன். இதே மாதிரி நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூன் செட் இருக்குது. நாங்கள் வந்து ரொம்பலாம் பார்க்குறதுக்கு வந்து டைம் கிடைக்கல. ஏன்னா வந்து அங்கேருந்து அப்புறமா வந்து மலை மாதிரி ஏறி போகணும்ல, அது வந்து இருட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அதனால் வந்து ரொம்பலாம் பார்க்க முடியல. அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் வந்து குஜராத்தி ஸ்டைலில் இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கல்யாணம் மாதிரி தான் இருந்தது. சில முறைகள்லாம் வந்து எதிர்மாலை போடுவாங்கல்ல, அது அப்புறமா வந்து தேங்காய் உடைக்கிறது, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட